அல் கௌசருடைய வடிவம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபஇன்னஹு நஹருன், அது ஒரு ஆறு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எனக்கு மறுமையில் வாக்களித்திருக்கிறார், சொர்க்கத்தில் அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கிறார். அதனுடைய பாத்திரங்கள், கிண்ணங்கள் நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை போன்றது, அளவிடவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே வாக்களித்த ஆறு அது. அதனுடைய நிறம் பாலை விட வெண்மையானது, தேனை விட சுவையானது. அதிலிருந்து ஒருவர் ஒரு சொட்டு தண்ணீரை அறிந்து விட்டால் அதற்கு பிறகு தாகமே அவருக்கு ஏற்படாது. அவர் வாழும் வரை தாகமே அவருக்கு ஏற்படாது. அல் கௌசர் என்று சொல்லும் பொழுது ஒன்றை சேர்த்தே சொல்லுவோம். என்ன சேர்த்தே சொல்லுவோம்? ஹவுதுல் கௌசர். ஹவுத் என்றால் என்ன? அல் கௌசர் என்றால் என்ன? அல் கௌசர் ஒரு ஆறு, இது எங்கே இருக்கும்? சொர்க்கத்திலே. ஹவுத் என்றால் கௌசருடைய தடாகத்திலிருந்து தண்ணீர் வடிந்தோடி மஹ்ஷரில் மக்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்பட்டிருக்கும் பொழுது எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு தடாகம் இருக்கும். அது அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகத்தின் தடாகத்திற்கு கௌசருடைய ஆற்றிலிருந்து நீர் கொண்டு வரப்படும். மஹ்ஷரில் அதிகமான வெப்பம் தாக்கும் பொழுது, சூரியன் ஒரு மைல் தூரத்தில் நிற்கும் பொழுது, சிராத்துடைய பாலத்தை மனிதர்கள் கடப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹவுதுடைய வாசலில் நிற்பார்கள். அந்த ஆற்றுடைய முனையில் அதிலிருந்து அவர்களுடைய சமூகத்துடைய எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தண்ணீரை எடுத்து கொடுப்பார்கள். ஹவுதுல் கௌசரில், ஹவுதில் நாளை மறுமையில் முஸ்லிம்கள் தண்ணீர் அருந்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சமூகம் தண்ணீர் அருந்தும். அந்த தண்ணீரை அருந்தினாலும் அதற்கு பிறகு தாகமே ஏற்படாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மஹ்ஷரில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களித்த ஒன்று ஹவுத். கௌசர் என்றால் அது ஒரு ஆறு, ஹவுத் என்றால் தடாகம்.